ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நேற்று இரு உடன்பிறப்புகள் நேருக்கு நேர் சந்திச்சு அலாவலி கிட்ட இருந்த ஒரு வீடியோ தான் வைரல் ஆயிட்டே இருந்துச்சு. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னு கேட்டீங்கன்னா, நான் அவன் குடும்பத்தை கேவலமா பேசுவேன், அவன் என் குடும்பத்தை ரொம்ப கேவலமா பேசுவான். இது இங்க ரெண்டு பேருக்குள்ளே சகஜம், நாங்க அப்படிதான் பேசி பழகிப்போம் அப்படிங்கிற ஒரு காமெடி தான் எனக்கு ஞாபகத்தில் வந்துச்சுங்க. யார் அந்த இரு உடன்பிறப்புகள் கேட்டீங்கன்னா, நாம் தமிழ் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் தமிழ்நாட்டுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான். ஏன்னா ரெண்டு பேரும் எதிர்த்துறவங்களா எந்த அளவுக்கு சீமானவர்கள் திமுக போட்டு பொழப்பாரு நம்ம எல்லாம் பார்த்துட்டே இருக்கோம். இதுல கூட அந்த மீட் பண்ணும்போது சந்திப்புல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட அவரது மகனும் துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இருக்காரு. இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை பிரச்சனையாளர் தம்பி சாட்டை துறைமுருகன் நிர்வாகிகள் இருக்காங்க. சோ இது ஏன் அந்த சந்திப்பு நடைபெற்றதுன்னு கேட்டீங்கன்னா, அதாவது மு க ஸ்டாலினுடைய அண்ணன் மு க முத்தவர் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் காலமாயிட்டாரு. அதுக்கு இரங்கல் தெரிவிக்கிற விதமா போய் சந்திச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த சந்திப்பை பார்க்கும்போது அதுக்காக மட்டும் போனாங்களா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏதாவது நீங்க நல்லா பார்த்திருப்போம். அதாவது இப்போ என்ன சொல்லுவாங்க, அவருடைய தம்பிகள்லாம் இதை விமர்சிக்கும் போது, இதுதான் தமிழருடைய மாண்புங்கிறது. எங்க அண்ணன் எதிரியா இருந்தாலும் ஒரு இந்த மாதிரி துக்க நிகழ்வும் போது நேரில் போய் சந்திப்பாரு, இது இயல்பா அவர் பண்ணக்கூடியதான் அப்படின்னு சொல்லி பெருமையா சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதிரியா இருந்தாலும் ஒரு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இரங்கல் தெரிவிக்கணும், நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கை விட்டாலே போதும். எதிர் துரோகங்கள் இருந்து விமர்சிக்கக்கூடியவங்க அறிக்கை விடுவாங்க. இப்ப சில பேர் அந்த துக்கல்விகள் நடக்கும் போது நேரடியாக அங்க போவாங்க, அந்த டைம்ல போய் கலந்துக்கிட்டு வந்துருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு நாள் குறிச்சு நேரடியாக போய் அவங்க கட்சி நிர்வாகிகளை போய் சந்திக்கிறது இருக்குல்ல. இப்போ அந்த இடத்துல சீமானவர் மட்டும் போனா கூட பரவாயில்ல, சாட்டை விட்டு போயிருக்காரு. இந்த சாட்டை எல்லாம் எந்த அளவுக்கு பக்கனே வெளியில இருந்து பேசுவாங்கன்னு நமக்கு தெரியும். அதாவது மேடைகள்ல வெளியில வந்து பார்த்தா பொது வெளியில பேசும்போது திமுக போட்டு போலப்பெல்லாம் முழக்கிறது, கொச்சையா விமர்சனம் பண்றது, அதுவும் இந்த சாட்டையெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவரா விமர்சிப்பான். சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன இவ்வளவுக்குள்ள தைரியமா விமர்சிக்காங்களா, ஏன் வந்து ஆளுங்கட்சியே திமுக இருக்கும்போது தரம் தாழ்ந்து இவ்வளவுக்குள்ள விமர்சிக்கிறது எப்படியா, என்னையா ஒரு தைரியம் அப்படின்னு பாக்குற மக்களுக்கு தான் தோணும். என்னன்னா இதான், அதாவது வெளியில வந்து பாத்தீங்கன்னா நாங்க அடிக்கிற மாதிரி அடிப்போம், நீ அழுகிற மாதிரி அழுகிற கதை தான். வெளியில வந்து பாத்தீங்கன்னா பயங்கர வீரமா பேசுறது, உள்ளுக்குள்ள அண்ணன் என்னன்னா நீ நான் உன் மாதிரி என்ன போய் நான் ஏதாவது நான் பொழைச்சிட்டு போறேன் நீ உண்மைங்கிற மாதிரி. வெளியில வந்து பாத்தீங்கன்னா திமுக போட்டு போல தைரியம் வீரம், எங்க வீரம் என்ன தெரியுமா, நாங்க யார் தெரியுமா, எங்க பாட்டாங்க பேச வேண்டியது. உள்ளுக்குள்ள திரைமறைவுல போயிட்டு ஐயா அப்படிங்கிற மாதிரி சைலண்ட் ஆக வேண்டியது. இதுதான், இதுக்காண்டிதான் நம்ம நாம் தமிழ் சீமான் அவர்கள் மேல நம்மளால அவருக்கு ஒரு நம்பகத்தன்மையே வரமாட்டேங்க. அவர் மேல இந்த முன்னுக்கு முன்ன கேட்டா இப்ப அவர் தம்பியில் கூட நிறைய பேர் முட்டு கொடுப்பான். தமிழுடைய மாண்பு என்ன தெரியுமாடா, எங்க அண்ணன் எதிரியா இருந்தாலும் துக்கம் நடந்திருக்காரு, வீட்டு சாரி கேட்பிருக்காரு. யோ உங்க அண்ணன் அதாவது ஒண்ணுக்கு இல்லாத ஒரு 27 வயசு பையனை அடிச்சு அவர் வந்து பாத்தீங்கன்னா இறந்தார்ல இந்த அஜித்குமாரோட மரணத்துக்கு, அதுக்கு உடனே எல்லாம் 2வது நாள் அவங்க அண்ணன் போகல. எல்லா கட்சிகளும் போனதுக்கு அப்புறம் விஜய் அவர்களும் போய் சந்திச்சு வந்த அப்புறம் 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க அண்ணன் அங்க போனாரு. ஆனா இன்னைக்கு இதுக்கு உடனடியே போயிருக்காரு. இது மட்டும் இல்ல, இதுக்கு இன்னொரு பின்னாடி ஒரு நிகழ்வு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதே சீமான் அவருடைய தந்தை இறந்தார்ல, அப்போ ஸ்டாலின் அவர்கள் போன்ல தொடர்பு கொண்டு பேசி அங்கிருந்து மாவட்ட செயலர் அனுப்பி எல்லா உதவிகளும் பண்ண வச்சாரு. சோ அவங்களுக்குள்ள எப்பவுமே பாத்தீங்கன்னா டீலிங் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. சோ அதே மாதிரி பிஜேபியும் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கிற சீமான் அவர்கள் பிஜேபியில் உள்ள எல்லா தலைவரையும் நேரடியாக போய் நல்லா யோசிப்பாரு, நீங்க பாத்துட்டா தெரியும். அப்போ யார் இதை மாட்டிட்டு சிக்கான்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு பக்கம் இருக்காங்கல்ல நாம் தமிழர் கட்சி நம்பிட்டு இருக்க தொம்பிகள் தான் இதுல பாவமாகறாங்க. சோ ஏன்னா இப்ப வீர் கொண்டு இவங்க பேசுவாங்க, இவங்க மேலிடத்துல உள்ளவங்க எல்லாம் நட்புறவோட இருப்பாங்க, கீழே இருக்கிறவங்க பத்தி மொட்டை முட்டை சண்டை போட்டு கிடப்பாங்க, கீழே கிரவுண்ட்ல இருந்து வேலை பார்க்கறாங்க. என்ன நடக்குது, அதாவது நீங்க அங்க போய் பார்த்துட்டு வந்தார்ல, பார்த்துட்டு வந்தா கூட பிரச்சனைங்க, பார்த்துட்டு வந்து பேட்டி எடுக்கும் போது அவரோட சவுண்ட் விடுறாரு பாருங்க சீமான் அவர். அதாவது என்ன வந்து பாத்தீங்கன்னா மூக்கு அழகரி வந்து பாத்தீங்கன்னா தம்பி வாடா போடா அப்படிதான் பேசுவார் செல்லமா, அவர் அப்படிதான் கூடுவாரு. நான் வந்து தாயலம்பல அம்மான் தான் கூடுவேன். இப்போ ஸ்டாலின் அவர்கள் கூட அண்ணன் கூட வந்து பாத்தீங்கன்னா இடையில வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டே இருக்கும், மைக்கு மட்டும் வந்துட்டேன், என்னடா சாப்பிடுற இடம் உடம்பு பாத்துக்கடா அப்படின்னாரு. சோ எங்களுக்குள்ள வந்து நட்புறவு கொள்கை ரீதியா, அப்ப நீ எல்லாருமே நட்புறவு தான் இருக்கீங்க, கொள்கை ரீதி என்ன அது. அப்ப கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட ஒரு மேடையில பேசும்போது வைக்கும் போது இவங்க கட்சி ரீதியா வேலை பார்க்கணும், கிரவுண்ட் ஃப்ளோர்ல வேலை பார்க்கும் போது திமுக இருக்கிறதுலாம் இவங்க மல்லு கட்டி சண்டை போட்டு. இப்போ உங்களுக்கு நேரம் புரிய நினைக்கிறேன், சமீபத்துல நாம் தமிழ் கட்சியில இருந்து எவ்வளவு பேர் விலகினாங்க தம்பிமார்கள். ஏன் எல்லாம் என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இவரு கடைசி வரைக்கும் இவருக்கு முதல்வர் ஆகணும் ஆட்சி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, கட்சியில வந்து பெருசு கிடைக்கிறதே கிடையாது. இவரு முழுக்க அந்த தேர்தல் நேரத்துல பயங்கரமா சவுண்ட் விட்டுக்கிட்டு தனியா நிப்பா அப்படி சொல்லிட்டு இந்த ஓட்டுகளை பிரிச்சுக்கிட்டு வசூல் பண்ணிட்டு போறக்கூடிய ஒரு கட்சியா தான் இருந்துட்டு இருக்கு நாம் தமிழ் கட்சி. இல்ல இதுக்கப்புறமாவது நாம் தமிழ் கட்சியுடைய தும்பிகள் பார்த்து இருந்துங்க. இல்ல இதுக்கப்புறமும் எங்களுடைய அண்ணன் அப்படிதான், தமிழோட மாண்பு அப்படிதான், எங்க அண்ணன் வந்துட்டு இப்படிதான் இருப்பாரு, அவருடைய பெருந்தன்மை இதுதான் அப்படி இப்படின்னு புரிஞ்சீங்கன்னா ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல பாவப்பட போறது தும்பிகள் தான். ஏன்னா மேலிடத்துல இருக்கிறவங்க பாத்துக்கிட்டா தெரியும், அவங்க சமரசமாயிட்டு அவங்களுக்குள்ள இப்போ இவ்வளவு பேசுறா சாட்டையும் நாம் தமிழ் சீமான் அவர்களும் அவங்களுக்கு உள்ள போட மாட்டா அவங்க மேல ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம் ஆளுங்கட்சி. சோ என்ன கேட்டீங்கன்னா, இவங்க வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு பிடிக்காத ஓட்டுகளை இவங்க அந்த பிரிக்கிறதுக்கு உண்டான வேலையை தான் பார்த்துருக்காங்க தவிர, இவங்களுக்கு அந்த ஒரு மாச்சா சொல்வார்ல, நான் தான் மாச்சு இங்க அப்படிமாரில, அந்த மாச்சுக்கு உண்டான வேலை ஒன்றும் கிடையாது. இதை எப்ப நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அப்பதான் நீங்க பிழைக்க முடியும், அவ்வளவுதான்.
சோ நாம சொல்றோம் ஏன் வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி வந்து பாத்தீங்கன்னா வளராம இருக்கு, நாம் தமிழ் கட்சி இப்படியே இருக்கு, அவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கட்சியில ஒருத்தர் ஜெயிக்க மாட்டாங்க, 15 வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு, அவர் ஏன்னு கேட்டீங்கன்னா இதான் காரணம். சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடமும் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் நல்ல பிள்ளையே போயிருவாரு. ஆனா அவரை நம்பி இருக்கக்கூடிய அவருடைய பின்னாடி உள்ள தம்பிகள் தான் கஷ்டப்படுறாங்க. அதை ஃபீல்ட்ல இருந்து கஷ்டப்பட்டவங்க தான் ஒருத்தரா இது வேலைக்கு சொல்லி வெளியில போறாங்க. உங்க அண்ணன் எல்லாரையும் வெளியில வீராப்பா நான் தான் வீரங்கிற மாதிரி போட்டு பொழப்பாரு. கடைசியில் திரைமுறைவுல என்ன நான் ஏதோ புடைச்சிட்டு போறேன், ஏதோ நான் விடுனேன், நான் ஏதோ மேடலை பேசி ஏதோ குந்திரிக்கு வந்து ஏதோ நான் பண்ணிட்டு போறேன், நீ கண்டுக்காதன அப்படின்னு சொல்லி சமரசம் ஆயிடுறாரு. அதனாலதான் நீங்க என்ன வீராப்பா வெளியில பேசினாலும் நீங்க பொழைச்சுப்பாங்க, அவன் அப்படிதான், அவன் ஒன்னும் பண்ண மாட்டேயா, அவன் நமக்கு எதிராக வர மாட்டேயா, டம்மி வேட்பாளர் போடுவாயா, சரியா அவன் ஏதோ கத்திட்டு போட்டியா, அவன் கொஞ்சம் நம்மளுக்கு எதிராக பேசினாலும் 2 சீட்டை வாங்கி கொடுக்க அப்படி. ஏன்னா நீங்க நேத்து அவங்க சந்திக்கும் போது உட்கார்ந்து இருந்த போஸ் எல்லாம் பாக்கணுமே, அது மு க ஸ்டாலின் அவர்கள் ஏத்தாப்புல வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் பக்கத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு சாட்டை என்ன எனக்கு அப்போ உங்க நம்பி இருக்கிற தும்பிகள் நிலைமை பார்க்கும்போது எனக்கு அந்த போஸ்டரை பார்க்கும்போது அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த போட்டோ பார்க்கும்போதுலாம் அவங்களுடைய தும்பிகள் ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு. என்னடா இது இதே உங்களை நம்பி அங்க அவன் கொண்டு கிரவுண்ட் பண்ண மண்டு கட்டி கிடக்காண்டா திமுக கூட சண்டை போட்டுக்கிட்டு நீங்க என்ன அப்படி மேல போய் ஒண்ணுமே இருந்து ஆகிட்டு வந்துட்டீங்க. இப்போ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது கொள்கை ரீதியா நாங்க வந்து அவங்களை எதிர்ப்போம், என்னத்தை எதிர்க்க போறீங்களோ சரி ஓகே. அட நல்ல வேலைப்பா. நான் கூட என்ன நினைச்சேன்னா வர 2026 தேர்தல தமிழக கட்சிகளும் நாம் தமிழ் கட்சியும் சேர்ந்து நின்னாங்கன்னா ஒரு 3வது பெரிய அணியா உருவாகும், ஒரு மாற்றம் உண்டாகும். சோ பார்க்கலாம், நல்லா இருக்கும், போட்டு பார்க்கலாம், பாதி பாதியா பிரிச்சுக்கிட்டு போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட நினைச்சிருந்தேன். ஆனா இவங்க இப்படி இப்படி இருக்கிறது அதெல்லாம் பார்க்கும்போது ரைட்டு. அப்போ இவரை நம்பி யாருமே இந்த சீமான யாருமே தேசியம் நம்பிடாதீங்க. அந்த ஆளு அவரு சுகமா இருக்கும்போது அவரு வந்து சுயமா அவர் நல்லா இருப்பாரு. உங்களுக்கு புரியுதுல, அவர் நிறைய பிரச்சனைகள் இப்போ இந்த விஜய் பிரச்சனை வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சுல, எல்லா பிரச்சனையும் அவர் மேல எந்த ஒரு இது இல்லாம அவர் ஏன் தப்பிச்சு இன்னும் நின்று இருக்காருன்னா இப்படி அவர் மேல்மட்டமா அவர் வந்து ஐயா சாமின்னு அவர் வந்து அவரு கட் பண்ணிக்கிறாருல மேல அண்ணே அப்படின்ட்டு. சோ அவங்களுக்கும் இவரு தேவைப்படுறாரு. இவரு சும்மா எதுக்குற மாதிரி இங்க மத்த பிரச்சனைகள்லாம் மறைக்கிறதுக்கு பாங்கத்துல ஒரு பிரச்சனை வந்து வச்சுக்கலாம், ஏதாவது தீவிரமா அப்ப அந்த பிரச்சனை மடை மாத்துறதுக்கு வேற ஏதாவது கையில எடுத்து பெரியார் கையில எடுத்து புழக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு இவர் தேவைப்படுறாரு. இவரை யூஸ் பண்ணிக்கிறாங்க சீமானவர்ல. சோ அதனால பாத்தீங்கன்னா அவங்களும் விட்டு வச்சிருக்காங்க. சோ இவரும் அதை பயன்படுத்திக்கிறாரு. நல்லா இருக்கு, ஜோரா இருக்கு. மக்கள் பாத்துட்டு இருக்கீங்களா, அதாவது கேட்டா இது வந்து பெருந்தன்மை தமிழர் இதெல்லாம். அதாவது எவ்வளவு எதிர்கட்சிகள் இருக்கு, அதாவது நீங்க வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது நீங்க ஒரு இரங்கல் திருப்பிலாம் ஒரு அறிக்கை விடலாம், இல்ல அது நடக்கும்போது அந்த விஷயம் நடந்தது அந்த டைம்ல போயிட்டு வந்துடலாம். ஆனா அதுக்கப்புறம் டைம் குறிச்சு உங்க நேற்று மீட்டு நீங்க உலா வரீங்க, எல்லாரும் கட்சியை சேர்ந்தவங்க போய் க்ளோஸ் ஆயிட்டு வரீங்கன்னா அப்போ உங்களுக்கு மேல அப்போ அவங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு மேல ஒரு சாஃப்ட் கார்னர் பாத்தி அப்பா வந்துட்டாப்பா அப்படின்னு. அப்ப நீங்க நல்லா தானே உறவு போயிட்டு இருக்கீங்க, அதுக்கப்புறம் இந்த மேடையில மட்டும் ரொம்ப வீர தீரமா பேச்சு. சோ இதுதான் பாத்துக்கணும், இதுல எவ்வளவு சூழ்ச்சிருக்கு அவர் நம்பி இருக்கிற தம்பிகள் பாத்துருங்கப்பா, அவ்வளவுதான். அவரும் சேஃப் ஆயிருவாரு, நீங்க தான். சரி இதான் சொல்ல நினைச்சேன். சோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ண தேவை இருக்கேன். பாய்.